2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தவேக கூட்டணி கன்ஃபார்ம். எடப்பாடி பழனிசாமி சொன்ன சூசக பதில். சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது. தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் கடந்த மாதம் நடத்திய போது அதில் முக்கிய அறிவிப்பாக ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி கட்சிக்கு அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு உண்டு என கூறினார். இது தமிழ்நாடு அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியது. விஜய் இப்படி அறிவித்துள்ள காரணத்தால் மற்ற கட்சித் தலைவரோடும் விஜய் கட்சியுடன் கூட்டணி உண்டா என்ற கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோவில் பட்டியலிட்ட போது அவரிடம் செய்தியாளர் ஒருவர் கேட்டார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தவேக கூட்டணி அமையுமான கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்தவர், இன்னும் 1.5 வருஷம் இருக்கிற சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு, அதனால் தேர்தல் நெருங்கும் போது தான் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2020 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கும் அப்படி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக கூட்டணி அமைக்கவே மாட்டோம் அப்படின்றத கடந்த தேர்தலில் நாங்கள் சொல்லிட்டோம், அதனால் இனிமேல் பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக கூறிட்டார். இதன் மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கூட்டணி 100% இல்லை. ஒருவேளை விஜயை பற்றி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அறிவிப்பும் சொல்லியிருக்காரு. இப்போ கண்டிப்பாக விஜயோட கூட்டணி வைக்க அறிவிப்பு இருக்குது அப்படின்னு சூசகமாக அவர் சொன்ன மாதிரி மக்கள் நினச்சிக்கிறாங்க.